இதில் வந்து பயங்கரவாதத்திற்கு தேசமோ மதமோ இல்லை என்பது தான் நம்ம உரத்து சொல்ல வேண்டியது, அதான் உண்மையும் கூட. இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்ன செய்கிறாங்க, இந்த காவி கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, பயங்கரவாதிகள்னாலே அது இஸ்லாமியர்கள் தான் என்கிற இடத்துக்கு பிராண்ட் பண்ணுறாங்க. இது வந்து இவங்க மட்டும் பண்ணலை, இது உலகளாவிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. பயங்கரவாதிகள் அப்படின்னாலே அது இஸ்லாமியர்கள் தான் என்ற அந்த பிராண்ட் பண்ணுறது, முத்திரை குத்துறது என்பது ஒரு உலகளாவிய இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏகாதிபத்தியத்தினுடைய ஒரு சதியாகவும் இருக்குது. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா இது வந்து ஈஸியாக இந்த 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 பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். இன்றைக்கி உலகத்தை உலுக்கிய பயங்கரவாத அமைப்புகள் சொன்னால் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் சொல்லலாம். இஸ்லாமிக் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய பயங்கரவாத அமைப்பு கடந்த பல்லாண்டு காலமாக ரெகுலராகவே இந்தியாவை குறிவைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள், பயங்கரவாத அமைப்புகள் 3 அமைப்புகள் நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து ஹிஸ்புல் முஜாஹிதீன். அந்த அமைப்பு வந்து எல்லை தாண்டி பல கட்டங்களில் அடிக்கடி பயங்கரவாதிகளை அனுப்புறது, இராணுவ நிலைகளை தாக்குறது, இராணுவ வீரர்களை கொள்வது, இங்கேருந்து கடத்திட்டு போகிறது, அங்கே வச்சு கொள்வது, இந்த வேலையெல்லாம் அவங்க செஞ்சாங்க. இன்னொரு மிக முக்கியமான அமைப்பு வந்து லஷ்கர் இ தொய்பா. இது ஒரு மிக முக்கியமான அமைப்பு. இந்த அமைப்பு வந்து அவனுடைய நோக்கமே வந்து பாகிஸ்தானை, அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை, இப்போ காஷ்மீரில் ஒரு சிறு பகுதி பாகிஸ்தான் கையில் இருக்குது, அது ஏற்கனவே முதல்ல ஆக்கிரமிச்சிட்டாங்க. அந்த பகுதியை முழுமையாக விடுவிப்பது, இந்தியாவிடம் வந்து முழுமையாக விடுவித்து பாகிஸ்தானாக மாற்றுவது என்கிற நோக்கத்தோடு அந்த அமைப்பு செயல்படுது.